நீ இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணி முடிச்சிருக்க. இருந்தாலும் இவ்ளோ அமைதி கூடாதுப்பா. அவளை எங்க தூக்கி மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. உனக்கு டபுள் பேமெண்ட் தர. மேடம், நாங்களும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் போனோம். ஆனா அந்த பொண்ணை தூக்குறதுக்குள்ள அவ எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா. எஸ்கேப் ஆயிட்டாளா? என்னடா சொல்ற? அந்த ஜீவா பூங்கொடியை நான் தான் தூக்கிட்டேன்னு சொல்லி எங்கிட்ட வந்து தகராறு பண்ணிட்டு போறான். நானும் பெருமையா நீங்க தான் கச்சிதமா தூக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். நீ என்னடானா இப்படி ஒரு குண்டை தூக்கி என் தலையில போடுற? டேய், அப்ப அந்த பூங்கொடி எங்கடா? தெரியல மேடம், அவளதான் தேடிட்டு இருக்கோம். அடிச்சே, அவ கோர்ட்ல ஆஜரானதுக்கு அப்புறமா தேடிட்டு இருப்பீங்களா? இத பார், என்ன செய்வீங்களோ தெரியாது. அவ நாளைக்கு கோர்ட்டுக்கு வரக்கூடாது. ஒருவேளை அந்த ஜீவாவை பூங்கொடியை எங்கேயாவது சேஃபா வச்சிருப்பானோ? அவன் டபுள் கேம் ஆடுறானோன்னு தெரியலையே. மேடம், அவ யார் இடத்துல இருந்தாலும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடறோம். நீங்க நிம்மதியா தூங்குங்க மேடம். நான் சொன்னது மட்டும் நடக்கல மாவனே, உங்க எல்லாரையும் மொத்தமா தூங்க வச்சிருவேன். ஜாக்கிரதை. போனவை. பூங்கொடி, வா வா, சீக்கிரம் வா. இத சாப்பிடு. பாட்டி, நீங்க பாட்டி? நான் டைனிங் டேபிள்ல சாப்பிடல, ரூம்ல சாப்பிட்டுக்கிறேன்ட்டு பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் எவ்வளவு சாப்பிடுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் ஜாஸ்தி எடுத்துட்டு வராம கொஞ்சமா எடுத்துட்டு வந்தேன். நீ பசியோட இருப்ப, சாப்பிடு. இந்தா. சரி சரி, நீ சாப்பிடு. நான் சாப்பிடுறது இருக்கட்டும் பாட்டி, நீங்க ஏன் இம்புட்டு பதட்டமா இருக்கீங்க? அது திருட்டுத்தனமா சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அதம்மா. நான் படிக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. சரி சரி, நீ சாப்பிடு. சாரி பாட்டி, என்னாலதான் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இந்தா, சீக்கிரமா போய் சாப்பிடு. சாப்பிடுமா. சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க பாட்டி. மாத்திரையெல்லாம் போடணும் வேற. நான் சாப்பிட்டா அந்த எச்சில நீ சாப்பிடுவியா? அதெல்லாம் வேணாம். இந்தா. சாப்பிடு. ஏமா, ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. எனக்கு சொந்த பாட்டி இருந்திருந்தா கூட
இப்பெல்லாம் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாதாம்மா இருக்கு. நமக்கு பிடிச்சவங்கள வயிறார சாப்பிட வச்சு பாக்குறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இந்த தண்ணி குடி. பார்த்து. என்னம்மா தண்ணி குடிச்சோ விக்கல் நிக்கலையே? தெரியல பாட்டி. ஐயோ 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 மெதுவா. ஐயோ பாட்டி, ஒரு பாலித்தீன் கவர் இருந்தா கொடுங்களேன். கவரா? எதுக்கு? ஆக்சிஜனை சுவாசிக்காம கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சோன்னா விக்கல் நின்றும். நம்ம விட மூச்சு காத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அதனால கேக்குறேன். ஐயோ ஐயோ, இப்ப கவருக்கு எங்க போறது? எங்க? பாட்டி ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன? ஐயோ பார்வதி, என்ன விக்கல் சத்தம்? நானா? பார்வதி, இருந்தாலும் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப? இந்த ரூமுக்குள்ள என்ன நடந்தாலும் வெளியே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ஏ பூங்கொடி, வாடி வெளியே. வான்னு சொல்றேல்ல. பாத்தியா, உன்னோட விக்கல் நின்னுடுச்சு. அதுக்காக தான் சொன்னேன். ஆமா, இது என்ன புது பழக்கம்? ரூமுக்குள்ள சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறது? விக்கல் வந்தா கூட கவனிக்க ஆள் கிடையாது. இனிமே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடு. இல்லைன்னா நானும் என் பிளேட்டோட இங்க வந்து உன் கூட உட்கார்ந்து சாப்பிடுவேன். ஓகேவா? ஐயோ
உனக்கு ஏன் மேல கவலை இல்லாம இருக்கலாம். அதுக்காக நானும் அப்படியே இருந்துட முடியுமா? அந்த ஜீவா வந்து அவ்வளவு பேசிட்டு போறான். ச்சே, இந்த பூங்கொடி எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? உனக்காவது விக்கல் மட்டும்தான் வந்துச்சு. அந்த ஜீவா வந்து பேசிட்டு போனதை பார்த்தா அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு. அப்போ அந்த பூங்குடி எங்க இருப்பா ராஜம்மா? அந்த பட்டிக்காட்டு பொண்ணு எங்க போனா, யார் கூட இருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையே. அவ நாளைக்கு கோர்ட்டுக்கு வரக்கூடாது. ஆமா, நீயும் அவளும் தான் ஹாட் லைன்லயே பேசிருப்பீங்களே. உனக்கு அவ ஏதாவது போன் கால் பண்ணாளா? இங்க பாரு, எங்க யார் கூட இருக்கான்னு நல்லா விசாரிச்சு வை. அதுக்கப்புறமா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லு. ஓகேவா? சரி. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என் மேல இவ்வளவு கரிசனை காட்டுறியா? ஐயோ பார்வதி, அது வேற இது வேற. ராஜம்மா, நீ சாப்பிட்டியா? இந்த பிரச்சனை தீராம எனக்கு பசி தூக்கம் எதுவுமே இல்ல. நான் தோக்க மாட்டேன். அவ எங்க வேணா மறைஞ்சு இருக்கட்டும். ஆனா அவ கோர்ட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. நாளைக்கு அவளா நானான்னு பாத்துருவோம். பாட்டி, போயாச்சா பாட்டி? போயிட்டா. ஒரு நிமிஷம் நான் ஒளிஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு நினைச்சு வெளியில வரலான்னு பார்த்தேன். ஐயோ, அவங்க கண்ணுல மட்டும் நான் மாட்டியிருந்தேன். அவங்க இருந்த வெறிக்கு என்னோட சேர்த்து உங்களையும் கொன்னாலும் கொண்டிருப்பாங்க பாட்டி. நான் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு தான் பாட்டி ஆபத்து ரொம்ப அதிகம். நான் இந்த கேஸை ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பாட்டி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதும்மா, நீ கவலைப்படாத. காலேஜுக்கு கெட்ட பேர் வந்தா கூட பரவாயில்ல, ஆனா உன் படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. அப்புறம் ஜீவா சார் ரொம்ப பாவம். எனக்கு என்னாச்சுன்னு தெரியாம எங்கெங்கேயோ சுத்தி ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவருக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுங்க பாட்டி. ஒரு நிமிஷம். பாட்டி, பூங்கொடி. அவளை பத்தி நீ கவலைப்படாம இரு. எப்படி பாட்டி கவலைப்படாம இருக்க முடியும்? நாளைக்கு கேஸ் நடக்கும்போது அவ கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். நீ கவலைப்படாத. பூங்கொடி இப்ப ஏன் கூட தான் இருக்கா. அவளை இங்க கூட்டிட்டு வர சொன்னதே நான் தான். நிஜமா சொல்றீங்க? ஆமா, நீ ஏன் அவகிட்ட பேசு. இந்தா பேசு. ஹலோ, நான் பாட்டி கூட தான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. பூங்கொடி, உன் வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் பூங்கொடி எனக்கு உயிரே வந்துச்சு.
தேடி அலையாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போனை பாட்டிக்கிட்ட கூட. ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. பாட்டி, நாளைக்கு கோர்ட்டுக்கு பாதுகாப்பா பூங்குடியை கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. சரி பாட்டி, தேங்க்யூ. சரி சரி, நான் போனை வச்சிடறேன். என்னடா ஆச்சு? எங்க அந்த பொண்ணு? நாங்களும் எல்லா இடத்துலயும் வலை வீசி தேடி பார்த்துட்டோம் மேடம். அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல. என்னடா போலீஸ்காரன் பத்திரிகை நிருபர்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? நேத்து அவ்வளவு தூர வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருந்த, இப்போ வெறும் கையோட வந்து நிக்கிற இடியட். அதெல்லாம் என்ன, என்கிட்ட வாங்கின காசுக்காக என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக சொன்னியா? இல்ல மேடம், எப்படியாவது காரியத்தை முடிக்கணும்னு தான் வெறியோட சுத்திட்டு இருந்தோம். நீ வெறியோட தான் இருந்தியா இல்ல வெத்து வேட்டா இருந்தியான்னு யாருக்குடா தெரியும்? போற போக்க பார்த்தா ரவுடிங்கள கூட எக்ஸாம் வச்சுதான் செலக்ட் பண்ணும் போல இருக்கு. உன்கிட்ட டீலிங் வச்சுக்கிறதும் கண்ணை திறந்துகிட்டு போய் பாழுங்கடத்துல விழறதும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். இந்த தடவை கண்டிப்பா சக்சஸ் பண்ணி காட்டுறேன் மேடம். ஆமா மேடம். ஓங்கி அடிச்சன்னா இங்கே செத்துடுவீங்க. என்ன நேத்து சொன்னதான் வார்த்தை மாறாம இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கோர்ட் ஆரம்பிக்கிற நேரமாச்சு. அவ எப்படியும் நம்மள தாண்டி இங்க நுழைய பாப்பா. விட்டுறாதீங்க. இல்ல மேடம், இன்னைக்கு மிஸ்ஸே ஆகாது. 3 கேட்லயும் முழுசா நம்மளோட ஆளை போடுங்க. ஓகே மேடம். எல்லா கேட்டும் நம்ம கஸ்டடியில இருக்கணும். எவன் உள்ள நுழையறதா இருந்தாலும் நம்மள கேட்டுட்டு தான் உள்ள நுழையணும். புரியுதா? நான் பாத்துக்கிறேன் மேடம். அந்த பூங்கொடி ஒரு பைந்தாங்குழி பட்டிக்காடுன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அவ பயங்கரமான ஆளு. உங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு மாறு வேஷத்துல கூட வர பாப்பா. நீங்க வாயை பொளந்துகிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. புரியுதா? ஏய், நம்ம ஆளுங்க 3 கேட்டுக்கு போங்க. அங்க இருக்கிற நம்ம ஆளுங்களோட ஜாயின் பண்ணிக்கங்க. எந்தெந்த கேட்ல என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? சீக்கிரம். சரிண்ணே. டேய், அந்த பூங்கொடி கையில சிக்குனான்னு வச்சுக்க, அப்படியே அமைக்கு தூக்கிட்டு போயிட சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஏன் மேடம் டென்ஷன் ஆகுறீங்க? அதுல யார் இருக்கா? அது ஜீவா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பூங்கொடியை கூட்டிட்டு வந்திருக்கானா இல்லையான்னு தெரியலையே.